ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக நமக்கு பிடிக்காத செய்தி என்ன இது அப்படின்னா மரண செய்தி. நமக்கு அது பிடிக்கவே செய்யாது. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா தந்தி அப்படின்னாலே போதும் தலைதிரிக்க ஓடிடுவாங்க. சில பேர் அது கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா படிக்க தெரியாதவங்க அதிகமாக இருப்பாங்க. தந்தி அப்படின்னு சொன்னால் அவசரமான எந்த செய்தியும் அது நல்ல செய்தியாக கூட இருக்கலாம், வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் தந்தினாலே தெரிஞ்சிருவாங்க. சில பேர் அந்த தந்தியை வாங்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதில் மரண செய்தி தான் வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்னு சொன்னாலே பயம்தான். இன்றைக்கி நம்ம ஆளுக்கு பாருங்கள், சர்ச்சிலே கருப்பு போட்டாலே தான் சரி, அது அவர்களை சார்ந்தது விட்டுரும். அதனால் உலகத்தில் எந்த திசையில் இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப நாட்கள் நான் சிறு வயதாக இருக்கும்போது அந்த மரண செய்தி அப்படிங்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். இந்த கொலை பண்ணுற செய்திலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேராக இருக்கும். எப்போ மாதிரி எங்கேயாவது நடக்கும். அதை ரொம்ப ரசித்து கூட எழுதுவாங்க சில பேர் பத்திரிக்கைக்காரன். அப்படிலாம் பார்த்து. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் இதாக இருக்குது. மரண செய்தின்னு சொன்னாலே இப்போ நம்ம குடும்பத்தை இருந்தாலும் சரி, நம்ம சார்ந்த பயம். ஆனால் ஒருவருடைய மரண செய்தி என்பது எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி. ஏன்னா அது நிகழ்ந்தே ஆக வேண்டும். அது நிகழாவிட்டால் வாழ்க்கை சமாதானம் கிடையாது. அது நிகழ்ந்தே ஆக வேண்டும். நமக்கு மனதுக்கு ஒரு துக்கம் இருந்தாலும் அதுதான் மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடியது. பவுல் என்ன சொல்ல இருப்பாங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5:10 நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரையடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. செத்தவங்களும் சந்தோஷப்படுவாங்க. உயிரோடு இருக்கிற நமக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா இயேசு நமக்காய் மரித்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களா? உங்களுக்கு அது ஒரு நற்செய்தி. இயேசுடைய மரணம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திற்கே ஒரு நற்செய்தி. மரணம் அப்படின்னா ஒரு துக்கம் நினைப்போம். ஏன்னா இவர் மரித்தார், அப்படியே கலரில் இருக்க போகிற கிடையாது. 3 டவாலும் வச்சார் இல்லையா? மரணத்தை ஜெயித்தார். ஏன்? இயேசு மரித்தால்தான் இந்த பூமிக்கு ரட்சிப்பு. இயேசு மரித்தால்தான் மகிழ்ச்சி. இயேசு மரித்தால்தான் மேன்மை, விடுதலை, ஆசீர்வாதம். சகல ஆளினால் வாழ்க்கையில் சமாதானமே. இயேசுடைய ரத்தம் என்றைக்கு இந்த பூமியில் முதல் சொட்டு விழுந்தது அன்னைக்கு தான். அவருடைய மரணம் நம்முடைய மரண கட்டுகளை அவிழ்த்தது. அதை இன்றைக்கி நம்ம சந்தோஷம். ஏன் நம்முடைய சரீரங்கள் மட்டும் அடக்கம் பண்ணப்படுது, மற்றெல்லாம் எரிச்சிருவாங்க மற்ற இதெல்லாம். ஏன்னா இது நம்ம மரித்தோம் அப்படின்ல, அது விதைக்கிறோம் என்று நாம் சொல்கிறோம். ஏன்னா இயேசு திரும்ப வருவார். ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். எபிரேயர் 2 நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாகத்தான். எது? பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இருக்க தாமும் அவர்களை போல என்ன செய்தார்? மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவரானார். வாசிக்கப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, பார்த்தீங்களா? அவர் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். அப்போ என்ன அப்படின்னா இயேசுவின் மரணம் மட்டும்தான் பிசாசனுடைய அதிகாரத்தை அழித்தது. கொலோசியருக்கு எழுதும்போது இருப்பார், அவனை என்ன செய்தார்? ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை அவனுடைய அதிகாரத்தெல்லாம் உறிஞ்சி வெளியரங்கமான கோலமாக்கி கையெழுத்தெல்லாம் குலைச்சி போட்டு ஆண்டவர் பெரிய வெற்றி சிறந்தார். துறைத்தனங்கள் அதிகாரங்கள்லாம் உறிஞ்சி போட்டார் சொல்லு. இது இயேசுடைய மரணம். அதனால் நீங்கள் ஆண்டவர் நமக்காய் மரித்தாருங்கிற சமாதானம் இருக்கட்டும். நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருக்கணும், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து உங்களை மேன்மைப்படுத்தும். அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுவோம். காட் பிளஸ் யூ.